ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐந்தவித்தான் ஆற்றல் புலன்களில் செல்கின்ற அவா ஐந்தனையும் அடக்கினானது வலிக்கு. அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அகன்ற வானத்துள்ளார் இறைவனாகிய இந்திரனே அமையும் சான்று. மெய்வாய் கண்மூக்கு செவியாகிய ஐந்து யானையும் புத்தி என்கின்ற அந்த அங்குசத்தினுடைய பலனாய் அடக்குகிறவன் வீடு வேற்றிலே விற்பான், வீடு பேராகிய நிலத்திலே வித்தாக இருப்பான் என்று சொன்னார். இப்போ அப்படி அடக்கிறவனுக்கு என்னையா சக்தி? ஐம்பொறியையும் அடக்க வேண்டும் புத்தியாலே என்று சொல்லுகிறீர்களே, அப்படி சொன்னால் அடக்கினால் என்ன பிரயோசனம் என்பதற்கு பாரம்பரியமாக சொல்லப்பட்டு வருகிற ஒரு கதையை சொல்லி அதை பார் என்று அந்த மேற்கோள் காட்டுகிறார். என்ன கதை என்று சொன்னால் உங்களுக்கு அகலிகை கதை தெரியும். அது ராமாயணத்திலே உண்டு, பாரதத்திலே உண்டு, பல இலக்கியங்களிலே இந்த அகலிகை கதையை போட்டு பிரட்டி வைத்திருக்கிறார். அதுல அகலிகை கதை சும்மா ஒரு அடிப்படை உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், மேலோட்டமாக சொல்லுகிறேன். அந்த அகலிகை கதை என்ன? ஒரு முனிவருடைய மகள், அவள் பேரழகி. அது புராணங்கள் பல விதமாக இந்த கதையை சொல்லுகின்ற. பேரழகி, கொஞ்சம் சோர்வு இருக்கிறபடியால் கதை சொல்லிவிட்டு போகலாம் என்று பார்க்கிறேன். அவள் பேரழகி. அவளுடைய அழகை கேள்விப்பட்டு தேவர்கள் முதலானவர்கள் எல்லாம் வந்து முனிவரிடம் இந்த பெண்ணை எங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். தந்தைக்கு பிள்ளையை பொறுப்பானவரிடம் கொடுக்க வேண்டும் என்றுதான் விருப்பம் இருக்கும். கேட்கிறவன் எவ்வளவு பெரியவனாகவும் இருக்கலாம். இது கவலையோடு முனிவர் வந்தால் ஒரு நாள் நாரதர் வந்தார். நாரதர் வந்த உடனே என்ன விஷயம் என்று கேட்டார். இப்படி எல்லாரும் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க சொல்லி கேட்கிறார்கள். ஒருவருக்கு கொடுத்தார் மற்றவருடைய பகை வரும், ஆகவே தக்கவரிடம் எப்படி கொடுப்பது என்று தெரியாமல் வருந்துகிறேன் என்றார் முனிவர். நாரதர் சொன்னார், ரொம்ப சுலபமான வழி இருக்கிறது, நான் சொல்ற நிபந்தனையை நீ அறிவி. முனிவர் கேட்டார், என்ன நிபந்தனை? ரெண்டு தலையோடு இருக்கிற, முன்னுக்கு ஒரு தலை பின்னுக்கு ஒரு தலையாக ரெண்டு தலையோடு இருக்கிற பசுவை அவன் பார்க்கிறானோ அவனுக்குத்தான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பேன். இந்த கதை எழுதியவர்கள் ரொம்ப குசும்புக்காரர்கள். ரெண்டு தலையோடு பசுவை பார்த்தவன் யாராவது இருந்தால் வேற சொல், பெண்ணை தருகிறேன் என்று சொல் என்று நாரதர் சொன்னார். முனிவர் கேட்டார், அப்படி ஒரு பசு இருக்கிறதா என்றால், அதே உனக்கு கவலை, நான் சொல்லுகிறேன், நீ அறிவி என்றான். உடனே முனிவர் அறிவித்தார், முன்னுக்கு ஒரு தலை பின்னுக்கு ஒரு தலையோட பசுவை பார்த்தவன் எவனோ அவனுக்கு அகலியை கட்டித்தருவேன். தேவர்கள் எல்லாம் அவரவர் வாகனத்தில் ஏறி உலகம் முட்டா சுத்துகிறார்கள் அந்த பசு எங்கே இருக்கிறது என்று பார்ப்பதற்கு. நிபந்தனை விதித்தபடியால் முனிவர் அப்படி ஒரு பசு இருக்கும். அப்போ எல்லாரும் தேவர்கள் ஓடி திரிகிறார்கள். ஒரு இடத்துல அந்த பசுவை தெரியவில்லை. அப்ப வந்து நாரதர் வந்தார். ஒன்றும் உனக்கு உன்னுடைய மனைவிக்கு உன்னுடைய மகளுக்கு பொருத்தமான புருஷன் கௌதமன் இருக்கிறான், அவன் தான் நல்ல முனிவன், ஒழுக்கமானவன், அவனுக்கு தான் நீ கட்டி கொடுக்க வேண்டும். உடனே கௌதமன்ட்டும் போனார் நாரதர். இப்படி ஒரு, நீ பிரம்மச்சரியத்திலே இருக்கிறாய், கிரகஸ்தத்துக்கு போக வேண்டும் அல்லவா? உடனே ஆம், போகத்தான் வேண்டும். அப்ப நல்ல பெண் வேண்டுமே. அவரும் சொன்னார், நல்ல பெண் வேண்டும், அதுக்காகத்தான் காத்திருக்கிறேன். இப்படி இன்ன முனிவருடைய மகள் அகலியை பேரழகி நல்லவள், அவளை போய் திருமணம் பண்ணேன் என்றார் நாரதர். சுவாமி, அந்த விளையாடுகிறீர்களா? தேவர்கள் எல்லாம் அவர் போட்ட நிபந்தனைக்காக இந்த ஊர் முழுக்க உலகம் முழுவதும் சுத்தி திரிகிறார்கள், நான் எங்கே போய் தேடுவேன் என்றார். உனக்கு என்ன, ரெண்டு தலையுள்ள பசுவை பார்க்க வேண்டாம், அவ்வளவு தானே, வா என்று கூட்டிக் கொண்டு போனார். ஒரு பெரிய பசு தொழுவத்துக்கு கூட்டு கொண்டு போனால் அந்த பசு தொழுவத்திலே ஒரு பசு கண்டு கொண்டு இருக்கிறது. கன்றினுடைய தலை மட்டும் வெளியில வந்த நிலைமை. பசு கன்று இணுகிறது, கன்றினுடைய தலை மட்டும் வெளியில வந்தது. பார் என்றார். பார்த்தார். முன்னுக்கு ஒரு தலை தெரிகிறதா? தெரிகிறது. பின்னுக்கு ஒரு தலை தெரிகிறதா? பார்த்துட்டேன்னு போய் சொல்லு. இவர் போய் சொன்ன உடனே திருமணம் பண்ணி கொடுத்தாகிவிட்டார். அப்போ நல்லபடி வாழ்கிறார்கள். அப்போதான் இந்த இந்திரனே, மற்ற முனிவர்கள் மாற்றான் மனைவி என்ற உடனேயே மற்றவர்கள் எல்லாம் தங்கள் மனதை கட்டுப்படுத்தி கொண்டார்கள். தமிழர்களை பொறுத்தளவிலே பிறன்மனையை நோக்குவதைப் போல குற்றம் வேறொரு குற்றமும் இல்லை என்று வைத்திருக்கார். 10 மனைவியை வைத்திருப்பது கூட குற்றம் இல்லை. இன்னொருவனுக்கு மனைவி என்று ஒருத்தியை தெரிந்த பிறகு அவரின் மேலே இச்சிக்கிறவனுக்கு மன்னிப்பே கிடையாது என்பது தமிழர்களுடைய அற ஒழுக்கம். அதான் பிறன்மனை நோக்கா பேராண்மை என்கிறார் திருவள்ளுவர். அது சாதாரண வேலை அல்ல. இன்னொருவனுக்கு மனைவி என்ற உடனே கட்டுப்பட்டு விட வேண்டும் ஆசை. ஏனென்றால் மனைவி, எனக்கு பலம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, பணம் இருக்கிறது என்று இன்னொருவன் மனைவியை போய் பெற்ற தொடங்கினால் உன்னை விட பணக்காரன் உன் மனைவியை பற்றுவான்.
உலகத்திலே ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடும். ஆகவே புறன்மனை என்ற உடனே எல்லா தேவர்களும் அவரவர் பாட்டுக்கு போய்விட்டார்கள். இந்த இந்திரனுக்கு மட்டும் அவன் தேவர்களுக்கு தலைவன், தேவலோக ராசா, ஆசை அடங்கவில்லை. அவன் ஒரு நாள் இரவு போல வந்து சேவல் போல மாறி கூவி இந்த முனிவர் சந்தியாவந்தனம் பண்ண எழும்பி போனவொடனே இவன் வந்து அகலியை இந்திரனுடைய ரூபத்திலே வந்து கௌதமருடைய ரூபத்திலே வந்து அகலிகையை சேர்ந்தார். அது பெரிய ஆராய்ச்சியான விஷயம். ராமாயணத்திலே கம்பர் ரொம்ப நுட்பமாக படைச்ச இடத்துல அது ஒரு இடம். அப்ப படைச்சு இவர் வந்துட்டார். அந்த செய்தி ஆற்றங்கரைக்கு போனோடனே தான் முனிவருக்கு அது தெரிந்தது, இது பொய் என்று. உடனே கோபத்தோட திரும்பி வருகிறார். முனிவர் வருகிறார் என்ற உடனே இவன் பூனை போல வேஷம் போட்டு ஓடினான். கோபம் கொண்ட கௌதமர் அவனுக்கு சாபம் கொடுத்தார். ஒரு பெண்ணங்கத்துக்காகத்தானே இத்தனை பாடுபட்டால் இவன் உடம்பு முழுவதும் 1000 பெண்ணங்கங்கள் உருவாகட்டும் என்று சாபம் போட்டதாகவும், இவளுக்கு கல்லாக போ என்று சாபம் போட்டதாகவும், சாப விமோசனம் கேட்ட பொழுது ராமன் ஒரு நாளைக்கு வருவான், ராமன் என்று ஒருவன் வருவான், அவன் கால் துகள் வட நீ எழும்புவாய். இதுதான் கதை. திருவள்ளுவர் அந்த கதையை எடுத்துக்கொள்கிறார் மறைமுகமாக. பாத்திர பெயர் சொல்லவில்லை, மறைமுகமாக எடுத்துக்கொண்டு சொல்கிறார். இந்திரனுடைய பெயர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவ்வளவு பெரிய தேவலோகத்து தலைவன் என்ன தெரியுமோ, முதல் சேவலா வந்தான், பிறகு பூனையா வந்தான். அப்ப என்ன ஆச்சு, நீ எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் காமம் வந்து விட்டா விலங்குக்கு சமமாக மாறப்போகிறாய் என்று மறந்து போகாதே. எவ்வளவு பெரிய தேவன் அவன், தேவர்களுக்கு தலைவன். முதல் சேவலா வந்து நின்று கூவுறதும் பிறகு பூனையா ஓடுறது இதெல்லாம் அவனுக்குரிய வேலையா? காமம் வந்தது அப்படி நின்றான். முனிவன் சாதாரண இந்த உலகத்திலே இருந்த முனிவன் அவனுக்கு முன்னாலே வந்து நின்று இவன் சாபம் கொடுக்கிறான், அவன் வாங்கி தலை கவிழ்ந்து நிற்கிறான். இதை வைத்துக் கொண்டு திருவள்ளுவர் சொல்லுகிறார், இவ்வளவு ஆற்றல் உள்ள இந்திரன் கூட தலை குனிந்து ஒரு முனிவனுக்கு முன்னாலே நின்றான் என்றால் அதை வைத்து முற்றும் துறந்த ஒரு முனிவனுடைய ஆற்றலை தெரிந்து கொள் என்கிறார். அவ்வளவு. இந்திரனே சாலும் கரி. கரி என்பதற்கு தமிழிலே அர்த்தம் என்னவென்றால் சாட்சி என்று அர்த்தம். கரி பல இடங்களிலே இந்த சொல்லை பயன்படுத்துவார். கரி, இதற்கு என்ன கரி என்றால் இதற்கு என்ன சான்று என்று அர்த்தம். ஐந்தவித்தான் ஆற்றல். புலன்களில் செல்கின்ற அவா ஐந்தனையும் அடக்கினானது வலிக்கு. அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அகன்ற வானத்துள்ளார் இறைவனாகிய இந்திரனே அமையும் சான்று. அகன்ற வானத்துள்ளார் இறைவனாகிய இந்திரனே அமையும் சான்று. ஐந்தும் என்னும் முற்றுமையும் ஆற்றற்கு என்னும் நான்கண் உருவும் செய்யுள் விகாரத்தால் தொக்கன. 2 போட வேண்டிய சொற்கள் இல்லை என்கிறார் பரிமளகன். ஐந்தவித்தான், நான் அன்றைக்கு உங்களுக்கு இந்த உம்மன்னா போடுகிற விதம் சொன்னேன். சிறப்புண்மை, இழிவு சிறப்புண்மை, உயர்வு சிறப்புரிமை, முற்றுண்மை, இறந்தது தலிய இச்ச உண்மை சொன்னேன். அதுல இந்த உங்களுக்கு முற்றுண்மை என்ற ஒரு உண்மை சொன்னேன். அதாவது ஒரு விஷயம் முழுவதும் முடிந்து விட்டால் உம்மன்னா போட வேண்டும், அது சட்டம். இப்போ ஐந்தவித்தான் என்றார் திருவள்ளுவர். 5 என்பது என்ன? மெய்வாய் கண்மூக்கு செவி. 6வது உறுப்பு என்று ஏதாவது ஒன்று உண்டா? 5 தான் இருக்கிறது. இங்க 5 என்று சொன்ன பொழுது 5ம் முடிஞ்சு விட்டபடியால் என்ன போட்டிருக்க வேண்டும்? 5ம் அவித்தான் என்று ஒரு உம்மன்னா போட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் மொழி சுத்தம் பேணியவர்களுடைய பிரச்சனை. நமக்கு எப்படி போட்டால் என்ன? 4 என்றால் போட்டிருக்க தேவையில்லை. 5 சொன்னவார் அல்லவா? 5 சொன்னார், 5 முடிந்து விட்டது, இனி இதுக்கு மேலே ஒரு உறுப்பு இல்லை. ஆகவே ஒரு உம்மன்னா அந்த இடத்திலே வந்திருக்க வேண்டும். அந்த உம்மன்னா இல்லை. அடுத்தது என்ன? ஆற்றற்கு எண்ணம். ஆற்றல். ஐந்தவித்தான் கோமான் அகன். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சார்ந்த ஆற்றல் என்று இருக்கிற ஐந்தவித்தான் ஆற்றல், அதிலே உருவில்லை. ஐந்தவித்தான், 5ம் அவித்தானுடைய முனிவனுடைய ஆற்றலுக்கு என்று வந்திருக்க வேண்டும். அந்த கூ உருவு அதிலே வர வேண்டும். கூ உருவு அதிலே இல்லை. ஆகவே அது 2ம் விகாரத்தால் தொக்கது என்று. தொக்கது என்றால் அதுக்குள்ள ஒளிஞ்சு நிற்கிறது என்று அர்த்தம். விகாரத்தினாலே ஒளிஞ்சு நிற்கிறது. நீ படிக்கிற பொழுது அதை சொல்லி படி, இல்லாவிட்டால் மொழி பிழைக்கும். பொருள் தெளிவாக வேண்டுமானால் மொழி தெளிவாக வேண்டும், அதுக்குதான் இலக்கணம். அப்ப இந்த இடத்துல இல்லையே, ஐந்தவித்தான் என்றால் எங்கே ஐந்தவித்தான்? அப்ப இந்த 6வது ஒரு உறுப்பு இருக்க என்று வந்து விடுமே. இல்லை, அது இம்மன்னா இருக்க வேணும். பாட்டிலே எல்லாம் போட முடியாது, அந்த இம்மன்னா இருக்கு என்று நீ நினைத்துக்கொள். இல்லையே என்றால் அது விகாரத்தால் தொக்கி நிற்கிறது. தொக்கி நிற்கிறது என்றால் மறைஞ்சு நிற்கிறது என்று அர்த்தம்.
அதுபோல ஆற்றல் என்றால் ஆற்றலுக்கு என்று வந்திருக்க வேண்டுமே என்றால் அது ஆற்றல் என்றுதான் அவர் போடுவார். நீ கூவை சேர்த்துக்கொள். உரையை பாருங்கள், அது ரெண்டையும் அவர் சேர்த்திருப்பார். பரிமளர் உரை எழுதுகிற பொழுது ஐந்தவித்தான் ஆற்றலுக்கு என்ன உரை எழுதுகிறார் பாருங்கள். புலன்களில் செல்கின்ற அவா ஐந்தனையும் என்று அந்த உம்மன்னா போட்டுத்தான் எழுதுகிறார். ஆற்றலுக்கு என்ன எழுதுகிறார் பாருங்கள். அடக்கினானது வலிக்கு என்று எழுதுகிறார். ஆற்றலுக்குன்றதுக்கு ஆற்றலுக்கு. இது ரெண்டும் எங்கே இருந்து வந்ததென்றால் உள்ளே இருக்கிறது, மறைஞ்சு நிற்கிறது. நீ வெளிப்படுத்தி சொல். பாட்டிலே சொல்ல முடியாது, நீ சொல். இவை ரெண்டும் விகாரத்தால் தொக்கன. அதுலயும் பாருங்க, விகாரத்தை நாங்க இப்ப என்ன எழுதுவோம், விகாரத்தால் தொக்கது என்று எழுதி விடுவோம். ரெண்டு பொருள் சொன்னா பன்மை முடிவு கொடுக்க வேண்டும். பெரிய இலக்கணம் பிடிச்ச ஆட்கள்ன்றது இதுதான். ஐந்தும் என்னும் முற்றுமையும் ஆற்றற்கு என்னும் நான்கன் உருவும் செய்யுள் விகாரத்தால் தொக்கன. தான் ஐந்தவியாது சாபம் எய்தி நின்று அவித்தவன் ஆற்றல் உணர்த்தினான் ஆகலின் இந்திரனே சாலுங்கரி என்றார். முனிவர்கள் இந்திரனை நோக்கி தவம் செய்வார்கள். இவனால் வேண்டப்படுகிறவன் அவன் இவனுடைய சாபத்தை ஏற்று நிற்கிறான், இவன் சாபம் கொடுத்து நிற்கிறான். அதிலே இருந்து துறவியினுடைய பெருமை என்ன என்று தெரிந்து கொள் என்கிறார். ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு ஒரு சான்று சொல்ல வேண்டும். முதல் சொன்னார் அந்த பெருமை என்னவென்று சொன்னார். ஐம்பொறியும் யானையை அடக்கிறவன் புத்தியால் என்று முதல் சொன்னார். அப்படி அடக்கிறவனுக்கு என்ன சக்தி வரும்? அவனாலே வழிபடுகிற கடவுள் கூட அவனுக்கு கீழே கட்டுப்பட்டு நிற்பார் என்பது அர்த்தம். நம்முடைய சமயத்திலே அது ஒரு பெரிய விஷயம். ஒழுக்கத்தை முக்கியப்படுத்துவதற்கு கடவுளை குறைப்பார், ஒழுக்கத்தை முக்கியப்படுத்துவதற்கு கடவுளையும் குறைப்பார்கள். அதுக்காக கடவுள் குறைந்தவர் என்று அர்த்தம் அல்ல. ஒழுக்கத்தினுடைய முக்கியத்துவம் சொல்வதற்கு ஆக கூடினது எதுவோ அதை சொல்ல வேண்டும். அனுசூயை என்று ஒரு பெண், புராணங்களிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். அவள் அனுசூயை என்றுதான், எனக்கு இந்த பெயர்கள் எல்லாம் மறந்து போய்விட்டது. கதையை சொல்லுகிறேன். ஒரு முனிபத்தினி, பெரிய கற்புக்கரசி. அவளுடைய புலனொடுக்கம், நான் எப்பவும் சொல்லுகிறேன், ஆண்களினுடைய புல ஒடுக்கத்தை விட பெண்களினுடைய புலனொடுக்கத்துக்கு மதிப்பதி. என்றால் பெண்கள் உணர்வு சார்ந்த உடம்பு பெற்றவர்கள். உணர்வு சார்ந்த உடம்பை கட்டுப்படுத்துவது என்பது மிக கடினம். அதை கட்டுப்படுத்துற பெண்களுக்கு முன்னாலே ஆண்கள் ஒரு தூசு. அப்போ அதை கட்டுப்படுத்தி விட்டால், பெண்கள் கட்டுப்படுத்தி விட்டால் பஞ்சபூதங்களும் அவர்களுக்கு ஏவல் செய்யும் என்பது நம்முடைய பெரியவர்கள் அத்தனை பேரும் சொல்லுகிற கற்பனை அல்ல, உண்மை. ஒரு பெண் மட்டும் ஒழுக்கமாக வாழ்ந்து விட்டால், ஐம்பொலனையும் அடக்கி, ஒரு கணவன் என்றால் கணவன் தான், அதற்கு பிறகு வேறு ஒருவரையும் மனதில் இடம் கொடுக்காமல் விட்டால் பஞ்சபூதங்களும் அவளுக்கு ஏவல் செய்யும் என்பது நம்பிக்கை. இந்த உண்மையை சொல்ல புராணத்திலே கதை வைக்கிறார்கள். இவள் பெரிய பத்தினி. நாரதர் இந்த பத்தினியுடைய பெருமையை வெளிப்படுத்த நினைத்தார். அதுக்கு என்ன வழி என்று நாரதர் புராணத்திலே வர்ற கதை. என்ன செய்தார்? இரும்பிலே செய்த கொஞ்சம் கடலை சாப்பிட்ற கடலை இருக்குது, அதை இரும்புல செய்து எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு நேரா பிரம்மலோகத்துக்கு போனார். சரஸ்வதி அவருக்கு தாய். சரஸ்வதி மகனே வா என்றார். வந்த வேலை என்ன என்று கேட்டார். ஏன்னா இவன் என்னதுக்கு வருவான்னு தெரியும். அம்மா ஒன்றும் இல்லை, நீங்கள் தானே வித்தைக்கு அதிபதி, எனக்கு கொஞ்சம் இரும்பிலே செய்த கடலை கிடைத்தது, அதை கொஞ்சம் வறுத்து கொடுக்க வேணும் என்றார். சரஸ்வதி சிரிச்சாள். என் பிள்ளையா பிறந்து இப்படி கேட்கலாமா? இரும்பு கடலையே வறுக்க முடியுமா? அதெல்லாம் வறுக்க முடியாது, போப்பான். இந்த எடுத்துட்டு நேரா வைகுண்டம் போனார். அங்கே மகாலட்சுமி இருந்தாள். நீ தானே காவல் தெய்வத்தினுடைய மனைவி, இதை வறுத்து கொடு என்றார். மகாலட்சுமியும் சிரிச்சு இவரை அனுப்பிவிட்டார். சிவலோகத்துக்கு போனார். உமாதேவியாரிடம், நீ தானே சக்தி என்று உனக்கு பெயரு, உனக்கு இல்லாத சக்தியா, இந்த கடலையை வறுத்து கொடு என்றார். அந்த அம்மாவும் இவனை திட்டி அனுப்பிடுச்சு. நேரா இந்த அனுசூயிட்ட வந்தார். வந்து கேட்டார், அம்மா எனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும், செய்து கொடுக்கிறாயா? செய்து கொடுக்கிறேன். நம்பிக்கையா செய்து கொடுக்கிறாயா? நிச்சயமா செய்து கொடுக்கிறேன். உறுதியாகவா? என் கணவன் மீது ஆணையாக செய்து கொடுக்கிறேன் என்றார்கள். இதுக்குதான் இவர் எதிர்பார்த்தார். சொன்ன உடனே இந்த கடலையை கொடுத்து இந்த இரும்பு கடலையை வறுத்து கொடுக்க முடியுமா என்றார். முத்தேவியர்களுக்கும் முடிக்காத விஷயம். இந்த பெண் அந்த கடலையை கையில வாங்கினாள். இது சோதனை காலம் என்று தெரிந்தது. கணவனை மனதிலே நினைத்தாள். நான் ஐம்போட ஒடுக்கத்தோடு வாழ்ந்தது உண்மை என்றால் இந்த கடலை வறுபடட்டும் என்றால் வறுபட்டு போய்விட்டது. இரும்பு கடலை எப்படி வருகிறது என்னட்ட தயவு செய்து கேட்டாரு. கடலை வறுபட்டு போய்விட்டது. புராணம் சொல்றது வறுபட்டு போனது. அதை வாங்கினார். நேரா 3 உலகத்துக்கும் கொண்டு போய் 3 தேவியர்களுக்கும் காட்டினார். உங்களால வறுக்க முடியுங்க, பூமியில ஒருத்தி வறுத்துட்டார்.
இவருக்கு வேலையே அதுதானே. மூத்த வீரரிடம் அவசரமாக ஒரு கூட்டம் போட்டார். மூத்த வீரரிடம் நம்மால முடியாத பூமியில ஒரு பெண் செய்து விட்டாலே இது என்ன பண்றது என்று நினைச்சு ஒரு முடிவு பண்ணினார்கள். கற்பின் சக்தியால் தானே இவள் இந்த கடலையை வறுத்தாள், இவள் கற்பின் சக்தியை இல்லாமல் பண்ண வேண்டும். உடனே இந்த கதையை வச்சு பாத்தீங்களா, இந்த கடவுள் எல்லாம் பொல்லாத கடவுள்னு சொல்லப்படாது. இவள் பெருமையை வெளிப்படுத்த ஒரு கதை. 3 பேருமாக அவர்கள் என்ன செய்தார்கள், முத்தவர்கள் பிரம்மன் விஷ்ணு சிவன் 3 பேரோட்டையும் போய் 3 பேரும் பிடிவாதம் பிடித்தார்கள். என்ன செய்கிறீர்களோ ஏது செய்கிறீர்களோ அந்த பெண்ணினுடைய கற்பின் சக்தியை குறைக்க வேண்டும். பெண்கள் சொன்னால் ஆண்கள் கேட்கத்தான் வேண்டும். அப்ப அவர்களும் ஒன்றும் வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டு 3 சன்னியாசிகள் போல வேஷம் போட்டுக்கொண்டு நேரா இந்த பெண் வீட்டுக்கு வந்தார்கள். முனிவர் இல்லாத நேரத்திலே வந்தார்கள். இந்த அம்மா வரவேற்றது. ஒரு இல்லறத்தாருக்கு விருந்து செய்வது கடன், அது பின்னாலே படிக்க போகிறோம், வாருங்கள் என்று வரவேற்று என்ன வேணும் என்று கேட்ட உடனே முனிவர் இல்லை, நீங்கள் இங்க உணவு விட்டு போகட்டும்னா அம்மா கேட்டது. முனிவர் மாதிரி வாசல்லையே உட்கார்ந்துட்டார்கள். நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்றார். ஏன் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு விரதம் இருக்கிறது. என்ன விரதம், அதெல்லாம் உன்னாலே ஆகாது, விட்டுடு, சாப்பிட மாட்டோம் என்றார்கள். இல்லை, என்ன வேணாலும் நான் சாப்பாடு போடுகிறேன், கணவன் மீது ஆணையாக போடுகிறேன். உடனே இந்த அம்மா அதுக்கு அப்புறம் இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஒரு விரதம் வைத்திருக்கிறோம், எங்களுக்கு உணவிடுவதானால் உணவிடுகிறவர்கள் ஆடையின்றி உணவிட வேண்டும். மும்மூர்த்திகள் செய்கிற வேலையா, ஆடையின்றி உணவிட வேண்டும். இவர் கணவன் மீது சத்தியம் பண்ணி நினைச்சு இந்த அம்மா சொல்லிச்சு, அப்படியே போடுகிறேன், கவலைப்படாதீர்கள். இவர்களுக்கு முத்தவர்களுக்கு இதுன்னு இந்த அம்மா ரொம்ப சிம்பிளாகவும் நினைச்சிருப்பார்கள். இந்த அம்மா உள்ள போச்சு, சமையல் எல்லாம் பண்ணிச்சு, இலை கொண்டு போட்டு தண்ணி தெளிச்சது. இப்ப உணவு கொண்டு வருகிறேன் உள்ள போய் தன் கூந்தலை அவித்து விட்டார். அந்த காலத்து கூந்தல் அது அவளுடைய உடல் முழுவதையும் மறைத்தது. தன் கூந்தலாலேயே உடல் மறைத்து உணவிட்டார். இப்ப உணவிட்டோடனே மும்மூர்த்திகளுக்கும் பெரிய இது, இவருடைய ஒழுக்கத்தை குறைவுபடுத்தலாம் என்றால் முடியவில்லையேன்னு நினைத்த உடனே திருமால் இருக்கிறாரே, அவர் எப்போதும் கெட்டிக்காரன், அவர் என்ன பண்ணார், வாயு தேவனை நினைத்தார், காற்றடிக்கட்டும் என்று நினைத்தார். இவர் நினைப்பது அந்த அம்மாவுக்கு புரிஞ்சது. புரிஞ்ச உடனே அந்த கையில வச்ச உணவு கரண்டியை எடுத்து மூவரும் குழந்தைகளாக கடவீர்கள் என்றார். மும்மூர்த்திகளும் குழந்தைகளாக கடந்தார்கள் என்று ஒரு கதை. இதெல்லாம் ஒரு கதையா சார்? மும்மூர்த்திகளை போய் இவ்வளவு விழிவு பண்ணலாமா என்றால் இல்லை. ஐம்புலன் அடக்கிய பெண்ணுக்கு முன்னால் தெய்வமும் குழந்தையாக கிடக்கும். அதுபோலத்தான் ஐம்புலன் அடக்கிய முனிவருக்கு முன்னால் தேவேந்திரனும் சாபமேற்று நிற்பான் என்பதை சொல்வதற்காக இந்த கதை வைத்தார். ஒழுக்கம் என்ற நிலை வருகிற பொழுது தெய்வம் கூட அதற்கு அடுத்தபடி என்பதை சொல்வதற்காக வைக்கப்பட்ட குறள். இது பல கதைகள் உண்டு, அதுல ஒரு கதை.